சந்தோஷ், என்னாச்சு? சக்தி அக்காவும் அண்ணனும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சந்தோஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். வருண் எப்ப வருவான்? காயத்ரி, அவன் வந்துருவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. எப்படி சந்தோஷ் நான் ரிலாக்ஸா இருக்க முடியும்? என் ஃபீலிங் உனக்கு புரியுதா இல்லையா? நீ இப்படி பதட்டப்படாத. நீ இப்படி பதட்டப்பட்டா என்னால முழுசா எதையுமே யோசிக்க முடியாது. நானும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அதான் எங்க அண்ணனும் உங்க அக்காவும் போயிட்டாங்கன்னு சொல்றேன்ல. இனி பயப்படுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல காயத்ரி. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். ரிலாக்ஸா? புரியல, என்ன சொல்ற சந்தோஷ்? பயப்படாத காயத்ரி. வருண் வந்ததும் நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் நம்மளால ரிலாக்ஸா இருக்க முடியும். ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்து சாகுற? சந்தோஷ், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. நான் வீட்டுக்கு போகணும். ஏய், என்ன காயத்ரி, என்ன நம்ப மாட்டியா? உன்னை நம்பாம தான் இவ்ளோ தூரம் கூட வந்தனா? ப்ளீஸ் சந்தோஷ், என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. காயத்ரி, நான் இருக்கேன். எதுக்கு பயப்படுற? நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றா